என்சிசி கேடட்டா இருந்தாலும் சரி, ஆர்மி சோல்ஜர் இருந்தாலும் சரி, ட்ரில்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அடலா இருக்கு. ஏன்னா அவங்க சீனியர்ஸ் அத பத்தி அவங்க தவறான ஒரு புரிதல் அவங்க கொண்டிருந்தனாலும் இல்ல, அது அவங்களுக்கு ட்ரில் கிளாஸ்னா ஒன்லி பனிஷ்மெண்ட் தான் இருக்கும், ட்ரில் கிளாஸ்ன்றது ஹராஸ்மெண்ட் தான் இருக்குன்ற ஒரு மனநிலையில இருக்கிறதுனால என்னமோ பெரிய பயமா இருக்கு. நீங்க நார்மலா பாருங்க, ஒரு யானையை கண்டா எந்த ஒரு கூட்டமும் பயப்படும், அதே மாதிரி சிங்கத்தை கண்டா எந்த ஒரு கூட்டமும் பயப்படும். இது வரைக்கும் பயப்படுவாங்க. பட் அதே யானை கூட ஒரு யானை பாகன் பயமில்லாம இருப்பான். அதே சர்க்கஸ்ல சிங்கத்தை ஹேண்டில் பண்ற அந்த மாஸ்டர் எப்பவுமே பயமெல்லாம் இருப்பான். ஏன்? அந்த சிங்கத்தை பத்தி அவனுக்கு ஒரு புரிதல் இருக்கு. அதே மாதிரி யானைய பத்தி யானை பாகனுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ரெண்டு பேருக்கும் அந்த எது வரைக்கும் புரிஞ்சிக்கிறது இல்லையோ அது வரைக்கும் அந்த பயம் இருக்கும். நீங்களும் இந்த ட்ரில்ல புரிஞ்சு செஞ்சாச்சுன்னா எந்த ஒரு பயம் இல்லாம பர்ஃபெக்டா செய்யலாம். அப்படி நீங்க பர்ஃபெக்டா அந்த ட்ரில்ல செய்யணுன்ற போது நீங்க கிளாஸ் புரிஞ்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குற ஒவ்வொரு வேர்ட் ஆஃப் கமாண்டும் என்னன்னு உங்களுக்கு புரியணும். அந்த வேர்ட் ஆஃப் கமாண்டுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு பார்க்க தெரியணும். அப்ப நீங்க பயம் இல்லாம இந்த எல்லா மூமெண்ட்டும் ட்ரில்ல ஈஸியா பண்ணிட்டு அத எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி செய்யறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கூல். ஆர்டிசி மீன்ஸ் ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரில்ல ரொம்ப முக்கியமானது ஸ்டாம்பிங். ஏன்னா ஸ்டாண்டிங் மூமெண்ட் ஆன எல்லாமே மேக்சிமம் ஸ்டாம்பிங் தான் இருக்கும். இப்ப நீங்க டர்ன் ஆயிட்டு அடிக்கணும், அடிக்கிற போது காலை எவ்வளவு தூக்கணும், எப்படி அடிக்கணும், ராங் அடிச்சா அதனோட எஃபெக்ட் என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சுறுசுறுன்னு நம்ம ஸ்டாம்பிங் அடிக்கிற போது காலை தூக்கி அடிக்கிறது தானே ஈஸியா போயிட்டே இருக்கலாம் நம்ம நினைக்கலாம். பட் காலை தூக்கி அடிக்கிறதே நம்ம தப்பா அடிச்சாச்சா, ஃபர்ஸ்ட் பிளாட் அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம கோவம் மட்டும் அடிச்சாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஏடி மட்டும் ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தாலே நமக்கு ப்ராப்ளம். ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி டோன்னா என்ன, ஏடின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாவே பாருங்க, உங்க காலுல இது ஏடின்னு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க, ஏடி. இந்த பார்ட் ஏடி, இந்த பார்ட்ஸ் ஷோ. நம்ம எப்பவுமே காலை லிஃப்ட் பண்ற போது இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இருக்கணும், தவிர இதை கீழே தொங்க விட்டு கூடாது. இங்கே நம்ம தொங்க விட்டு நம்ம கீழே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ் ஆகும், நமக்கு டோ தான் ஸ்லாஸ் ஆகும். டோ பிளேஸ் ஆச்சுன்னா நமக்கு சின் போன் பெயின் வரும். ஸோ நம்ம காலை தூக்குற போது நார்மல் தூக்கினா இப்படிதான் தூக்கணும். இந்த பொசிஷன் வந்து தான் நம்ம காலை தூக்கி அடிக்கிறப்போ ரோல் பண்ணி, சைக்கிள்ல இப்படி நம்ம அல்டர்னேட் ரோல் பண்ணுவோம், அந்த மாதிரி ரோல் பண்ணி அடிக்கணும். நம்ம அடிக்கிறது காலத்துக்கு கரெக்டா அடிக்கிறோம். பட் நம்மளோட கால பொசிஷன் எப்படி இருக்கு அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல கைட் பண்ணணும். ட்ரில்லோட ஸ்டார்டிங் மூமெண்ட் நான் பச்சை சொல்லாச்சு சவுதன்ல இருக்கிற போது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் ரெக்கமெண்ட் கொடுப்பார், ஜோனபாதி லாக். லாக் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுடைய காலை இதுக்குள்ளதான் தூக்கணும். இந்த பொசிஷன்ல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய டோவர்ட் பொசிஷன் பாருங்க, மேல தூக்குற மாதிரி இருக்கும். இங்க இருந்து நெக்ஸ்ட் ரைட் கால் எப்பவுமே நியூட்ரலோட தேர்ல தான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் டு பி ஈக்குவல் ரியாக்ஷன். நீங்க ரைட் கால மேல ஃப்ரண்ட்ல தூக்கி லெஃப்ட் காலோட பேக்ல புஷ் பண்ணணும். அப்பதான் நீங்க ஸ்ட்ரெயிட்டா தூக்க முடியும். வர கை காலு கைக்குள்ளதான் இருக்கு. நீங்க அடிக்கிற போது உங்களுடைய டோவோட பொசிஷன் பக்கா அந்த 30 டிகிரி ஆங்கிளுக்கு வர மாதிரி பண்ணுங்க. பட் காலை தூக்குற போது பக்கா ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். கீழே அடிக்கிற போது அது போனாலே காலை தூக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இது இனிஷியல் ஸ்டேஜ் தான். இப்ப நீங்க கண்டினியூவா ஒரு 2 days கையை லாக் பண்ணிட்டு பண்றீங்க. அதுக்கப்புறம் கை சோதன் பொசிஷன்ல வந்துடணும். ஏன்னா நம்ம கையை தூக்கிட்டு எப்பவுமே பண்ண மாட்டோம். சோதன் இருக்கிறப்போ நெக்ஸ்ட் சேம் பிறகு அதுக்கு என்ன வேணும் பாக்கெட் லைன் அப், பாக்கெட் லைன் அப். இப்ப நம்மளுடைய நீ முட்டியோட
ஹைட் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக தான் உங்களுடைய பாக்கெட் லெவல் இந்த மாதிரி லாக் பண்ணுது. இப்ப அவர் சேம் விட கமாண்ட் கிடைக்கும் 2 டைம்ஸ் तेज कदम चाल எங்க ஷூட்டிங் எப்படி வரும் एक दो 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 காலி காலி एक दो दो तीन एक பாருங்க உங்களுடைய காலு உங்களுடைய முட்டி வந்து உங்களுடைய கையோட அத்தலிய டச் பண்ணணும். வேற அத்தலி இதை வந்து டச் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு காய வச்சிருக்கு. இப்படி அடிக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய ஸ்டாம்பிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். பாருங்க கை இப்படி வச்சிருக்கோம். உங்களுடைய கால் தூக்கும் போது லெப்ட் கால் தூக்கும் போது ரைட் கால் ஸ்ட்ரைட் இருக்கும், ரைட் கால் தூக்கும் போது லெப்ட் கால் ஸ்ட்ரைட் இருக்கணும். தூக்கும் போது உங்களுடைய காலோட லைனை பாருங்க இந்த மாதிரி முன்னாடிதான் போகணும். இப்படி வந்தாச்சு இது ராங். பத்து டோ வந்து முன்னாடி சுருக்கணும். சரி அடிக்கிற போது இதுல அதே மாதிரி கை தச்சா பாருங்க இதுதான் நம்ம तेज कदम बड़ा कॉमन என்ன கிடைக்கும் दोनों बाजू पॉकेट लाइन हाफ ये 2 टाइम्स 1 टाइम्स எத்தனை ஒரு நாளைக்கு நம்ம இத டச் பண்ணணும். சேம் நம்மளுடைய கால் நம்ம பாடிக்கு உள்ளதா இருக்கணும் தவிர இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல ஓபன் பண்ணக்கூடாது. இது மெயின் கண்டிஷன். இதை ஏன் பண்றோம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா ட்ரில்ல இருக்கிற எல்லா லெசனும் நார்மலா ஸ்டாண்டிங் லெசன் பார்த்தாச்சுன்னா சவுதான் விஸ்டம் டைனமூட் बायमूड पीछे मूड पुली लेंचल निकट लेंचल एक कदम आगे चल 2 कदम आगे चल 3 कदम आगे चल எல்லா லெசனுக்கும் இந்த ஸ்டாம்பிங் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க ஃபைனலா உங்களுடைய ட்ரைனிங் முடிச்சு பிஓபி பரேடு போனாலே அங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆடியன்ஸா வந்தாலும் சரி இல்ல வெளியில இருந்து சீஃப் கெஸ்ட் யாரு வந்தாலும் சரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற ஒரு மூமெண்ட் இருக்குன்னா அது என்னன்னா உங்களுடைய கோஆர்டினேஷன் ஷாட் அடிக்கிற அந்த ஸ்டாம்பிங் தான். எல்லாருமே அவங்களுடைய காலை அவங்களுடைய பாக்கெட் லைன்ல தூக்கி அடிச்சாச்சுன்னா ஒரே டைமிங்ல டேஸ் ஆகும். அப்ப உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய பரேடை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகும். அதனால இந்த ஸ்டாம்பிங் ரொம்ப முக்கியம். மறுபடியும் பாருங்க இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுடைய கை இங்க இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போறபோது என்ன ஆகும் நம்மளுடைய கை அங்க இருக்காது. சாவதான மூவ்மெண்ட்ல தான் நம்ம எந்த ஒரு ஸ்டாம்பிங் டர்னிங் எல்லாம் பண்ணுவோம். மறுபடியும் பாருங்களா दोनों बजे पॉकेट लाइन अप ये ओनली 2 टाइम तेज कदम ताल 1 2 2 2 ताली ताली 1 2 2 3 1 பொறுமையா பண்ணணும். ஸ்டார்டிங்ல எப்பவுமே வேகமா இருக்கக்கூடாது. அதனாலதான் பொறுமையா சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த மூமெண்ட்ஸ் ரெண்டுமே பாத்துக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லன்ற போது காலோட அளவை நம்ம கம்மி தூக்குறதுக்காக தோனோ பஜ லாக் இப்படி பண்ணோம். காலு இந்த லெவல்ல தூக்கணும் பட் வெளியில போல. அதே நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போகும்போது பாக்கெட் லைன் அப் காலை நிறைய தூக்கிட்டோம். சேம் அதுலயும் காலோட பொசிஷன் நம்ம பாடிக்குள்ளே இருக்கு. இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ட்ரில் பரேட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆடிசி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன வீடியோ பாக்குறதுனால உங்களுடைய ட்ரில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க உங்களுடைய கிளாஸ்ல எப்படி நம்ம வானத்துல எத்தனையோ ஸ்டார் இருந்தாலும் நைட்ல கோல்ட் ஸ்டார் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க கிளாஸ்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நீங்க ஒரு டிஃப்ரெண்டா உங்க கிளாஸ்ல ட்ரில்லோட எல்லா மூமெண்ட் ஈஸியா நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.